வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு நம்மளுடைய அடிவயிறு மற்றும் மேல் வயிறு குறைய எளிய பயிற்சிகள் பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இது போல ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். ரைட் டவுன் பண்ணிட்டு கைகள் இங்க கொண்டு வரோம். இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதன் பிறகு இதுல அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே நிறுத்துறோம். இந்த அளவு போதும். 10 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 10 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். அடுத்தது கைகளை இங்க கொண்டு வரும். சின்ன இங்க வச்சுட்டு, அதாவது தாடை பகுதி இங்க இருக்கு. கால்களை மேல உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது போல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யணும். இப்போ உங்களுடைய இரு கைகளையும் இரு கால்களையும் உயர்த்தப்படுகிறது. இப்போ உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்போ கால்களை மேல உயர்த்துறோம், கைகளை உயர்த்துறோம். இந்த பயிற்சிகள் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அடி வயிறு பகுதியும் மேல் வயிறு பகுதியும் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். ஒரு ஆரம்பத்துல ஒரு 10 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் காலை மாலை இது போல் செய்து கொண்டு வரும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதுகுக்கும் ரொம்ப நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது, இடுப்புக்கும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய இருதயம் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு. தொப்பை நல்லா குறையும், சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கருப்பைய பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது தயவு செய்து வெறும் தரையில செய்ய வேண்டாம். ரிசிட்டோ இல்ல ஆயோ பயன்படுத்துவது என்பது மேட்டுகளோ பயன்படுத்தலாம், வெறும் தரையில பயன்படுத்த வேண்டாம். அதாவது பயிற்சிகள் செய்ய வேண்டாம். இதுல நம்ம இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா யூடியூப்ல யோகாசனம் சொல்லித்தர நபர்களே பாத்தீங்கன்னா கால்மெதி இடுப்புல கட்டக்கூடிய அந்த துண்டு தரையில போட்டு அதன் மேல் யோகாசன பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். தயவுசெய்து அது போல மேட்டு போட்டு செய்யறதோ இல்ல டவல் போட்டு செய்யறதோ இது மிகவும் தவறான ஒன்று. நீங்க பெட்ஷீட்டோ இல்ல பாயோ பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய அங்கம் என்பது அதன் உள் இருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல வாட்ச் அணிந்து கொண்டு செய்வது இதெல்லாம் ரொம்ப தவறான ஒன்று. செல்போன் அருகில் இருக்க வேண்டாம். அதே போல நம்ம பாக்கெட்ல செல்போன் வைத்து கொண்டு செய்வதோ இது போல தவறுகளை மேற்கொள்ள வேண்டாம். உடனே என்ன குறை சொல்ல வேண்டாம். இதுல யோகாசனம் என்பது பொதுவான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதுல யோகாசனம் கற்றுக் கொடுப்பவர்கள் யாரும் குரு என்ற ஒரு பதவி என்பது கிடையாது. யோகாசனம் டெய்லியும் ஒவ்வொரு அதாவது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். யோகாசனம் கற்றுக் கொடுக்கறதுனால குரு என்ற ஒரு அந்தஸ்து என்பது பதஞ்சலி மகரிஷியே பாத்தீங்கன்னா யோகாவுடைய குரு பதஞ்சலி மகரிஷி. அவரே பாத்தீங்கன்னா தான் ஒரு குரு என்று எந்த ஒரு இடத்திலும் கூறப்படவில்லை.
அவரே வந்து பாத்தீங்கன்னா மாணவர் என்ற ஒரு நிலைதான் அவரும் இந்த யோகாசன பயிற்சி என்பது போதித்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால தயவு செய்து இது போல கத்துக் கொடுக்கிறவங்க வந்து சரியான முறையில் கத்துக் கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல செய்யக்கூடிய நீங்களும் சரி, இப்போ யோகாசன பயிற்சி நம்ம செய்யறோம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது. இதுல முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்றது யோகாசனம் போடுறவங்களுக்கு, அதாவது யூடியூப்ல போடக்கூடிய நபர்களுக்கு, இது என்னுடைய சொந்த கருத்தா நம்ம பார்க்கலாம். இதுல யோகாசனம் கத்துக் கொடுக்கும் பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது ரொம்ப நல்லது. போல யோகாசன பயிற்சி என்பது நம்ம தவறாக செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து பக்க விளைவு என்பது கண்டிப்பா உண்டு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஐபிபி இருக்கு, இது போல பிரச்சனைகள்ல நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி செய்யும் பொழுது, இப்போ வந்து உங்களுக்கு உடல் பருமன் இருக்கு என்ற ஒரு நிலையில நீங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி செய்யும் பொழுது பக்க விளைவு வந்து செய்யக்கூடிய உங்களுக்கு தான் ஏற்படும். அதனால ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு பயிற்சிகள் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இது முக்கியமா இந்த பதிவுல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே போல எந்த ஆசனம் நீங்க செய்தாலும் யார் யாரு செய்யணும், யார் யாரு செய்யக்கூடாது, எத்தனை சுட்டுகள் செய்ய வேண்டும், எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு செய்யறது என்பது ரொம்ப நல்லது. இதுல கவுண்டிங்கும் வந்து ரொம்ப அதிகப்படுத்தக்கூடாது. நீங்க கவுண்டிங் வந்து கம்மியா செய்யறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. கவுண்டிங்கை நம்ம அதிகப்படுத்தி செய்யும் பொழுதோ இல்ல தவறான ஒரு முறையில நம்ம செய்வதும் சரி, இதுல கண்டிப்பா வந்து பக்க விளைவு உண்டு. இதை தெரிஞ்சுட்டு செய்யுங்க, தெரியாம செய்ய வேண்டாம். அதே போல யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப டயர்ட் ஆகிற போல யோகாசன பயிற்சி செய்ய வேண்டாம். ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு மாற்று பயிற்சி என்பது செய்யப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.